6 4 அடேங்கப்பா என்னங்க எம்எஸ் தோனி மாதிரி அடித்தான் அந்த ஷாட்டு 6 பிரசாந்த் பார்ப்போம் 6 அடிக்கிறாரா 4 அடிக்கிறான்னு பார்ப்போம் போடு 6 இந்த பள்ளிங்க போதும் பார்ப்போம் 6 4 ஆடாடா அற்புதமான ஷாட்டு 6 70 80லாம் வேணாம் 60 ரன்னுக்கு போடுங்க 60 ரன் போட்டிங்கன்னா நம்ம அழகாக நின்று ஆட்டு போயிடலாம் ஓகே யார் பேட்டிங் பண்ணல இந்த வாட்டி வந்து ஒழுங்காக பண்ணுங்க அவ்வளோ இப்போ என்ன பண்ணுவான் அடுத்தது செல்வனே நல்லா ஆடுறாரு அவரே போன மேட்ச் ஆன மறுபடியும் இறக்கிடலான்னுவார் இறக்கிடனா நம்ம அண்ணன் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தெரியும் அவனுக்கு தெரியாது ஏன்னா புது கேப்டன் பாருங்க காய்ஸ் நான் எப்படி பேட்டிங் ஆட போகிறேன்னு காட்டுறேன் ஆமாம் தயவு செய்து நல்லா போடு இப்போ பால் போட்டால் கேட்ச் கரெக்டாக பிடிப்பாங்களா எல்லாரும் அது வந்து என்ன மட்டும் விட்டுரு என்ன ஒரு கேட்ச் தெரியுமா காய்ஸ் ரத்தத்தை சிந்தி வந்து அண்ணன் வந்து ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு அது மீறியும் டீம் கேப்டன் வந்து 29 ரன் கொடுத்துருக்கான் 30 ரன்னா பார்த்துக்க 30 ரன் கொடுத்துருக்கா போல ஓகே சொல்லுப்பா இன்னைக்கு பேட்டிங் செம பேட்டிங் என்னப்பா சொல்ற அந்த மாதிரி ஷாட் யாரும் அடிச்சுக்கிறாங்க அதுவும் கரெக்டு தான்ப்பா யாரும் கர்நாடகில் இது வரைக்கும் யாருமே அடிச்சது இல்லைண்ணா ஆடா ஆமாப்பா அது யாரும் அடிச்சதும் கிடையாது ஆனால் அடிச்சாலும் பார்த்தா முதல்ல நான் தான் ஆமாண்ணா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க நான் தான் வேலு வெட்டி வேலு நீயா வேலு காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டீம் கூட மேட்ச் ஆட வந்திருக்கோம் போன வரலான டீம் கூட தான் மேட்ச் ஆட வந்திருக்கோம் கேப்டன் சொல்லிட்டாரு வேலு இந்த வாட்டி வந்து வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதனால் வந்து வின் பண்ணி ஆகணும் அவ்வளோதான் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து நிறைய பிளேயர் வந்திருக்காங்க போன வாரம் வராதவங்கலாம் இந்த வாரம் நிறைய பேர் வந்திருக்காங்க அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்வண்ணன் எனக்கு டீமில் ரொம்ப பிடிச்ச ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா செல்வண்ணன் அண்ணன் வந்திருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மாதிரி ஆடுவாப்பில் 360 டிகிரியில் அடிப்பாப்பில் அண்ணன் வந்திருக்காரு இப்போ நம்ம பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறானுங்க ஏன்னா போன வாரம் தோத்துட்டுமா அதனால் வந்து இப்போ வந்து நம்ம காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும்ல அதனால் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கானுங்க அந்த வீடியோ நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா செல்வண்ணா பேட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காரு காலையிலே பசங்க ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸில் இருக்காங்க அங்கே பார்த்தீங்க யார் ஒரு யோயோ சைடில் இருக்காப்புல பசங்க வந்து இன்றைக்கி வெறித்தனமாக இருக்கிறானுங்க எனக்கு என்னவோ எனக்கு மேட்ச் ஆடுறதுலாம் முக்கியம் இல்லைங்க ஆனால் இவனுக்கு இதெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்கள் எனக்கு இதுதான் ரொம்ப பதட்டமாக இருக்குது வின் பண்ணுவோமா இல்லைன்னு தான் தெரில வழக்கமாக பண்ண மாட்டாளுங்க பட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப ஒரு பதட்டமாக இருக்குது பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ் வந்து வின் பண்ணிட்டோம் பிரசாந்த் தான் இருக்காப்புல இந்த வாரம் வந்து வின் பண்ணி ஆகணும் பிரசாந்த் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் ஆமாம் டீம் கேப்டன் வரும்போதே சொல்லிட்டா அப்புறம் வண்டியில் வந்து புலம்பினே வராப்புல வின் பண்ணோன்ட்டு கண்டிப்பாக வின் பண்ணோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அதை தான் நான் சொன்னேன் போன வாரம் இதே டைலாக் தான் சொன்னேன் பட் வந்து நம்மளால் வந்து வின் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கூட குமாரன் வந்துடுறாரு வின் பண்ணி ஆகணும் அதுதான் சொல்லியிருக்காப்புல டீம் கேப்டனு பார்ப்போம் எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஒரு அண்ணன் வந்திருக்காரு அவர் வந்து சூரியகுமார் யாதவும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி ஏபிடி வில்லியர்ஸ்ன்னு சொல்லுவேன் சூரியகுமார் யாதவும் சொல்லுவேன் 360 டிகிரியில் ஆடுவா போல அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்வண்ணம் இப்போ கேதராதான் ஆகிட்டாரு இல்லை அது வந்து கொஞ்சம் டச் விட்டு போச்சு அதனால தான் வேறு எதுவும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரே பண்ண வாரம் வந்திருக்காப்புல இந்த வாரம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் அண்ணோட 6 எதிர்பார்ப்பீங்க நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இங்கே பாரு நீ எதிர்பார்க்குற நீ என்ன பண்ண போற அது சொல்லு என்னை வந்து தயவுசெய்து யாரும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜுக்கோசரம் வந்தது அப்படின்னு சொல்லவும் பட்டேன் நல்லா ஆடுவேன் அண்ணன் கூட வந்துக்கிறேன் பார்த்துங்க அண்ணன் அடிக்கவே இல்லை இப்போ அண்ணன் வந்து நான் சொல்லியிருந்தேன் சூரியகுமார் ஏதோ 360 டிகிரி அந்த காலம் ஆனால் அண்ணன் இப்போல்லாம் வந்து செல்ஃபோன் மாடு பார்த்தீங்களா நானே அது விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன் ஆனால் அண்ணன் சீரியஸாக அதை இது பண்ணுறாங்க ஆடுவோம் அது விராட் கோலி இப்படி தூக்கி அடிப்போம் கவர் டிரைவ் 6 அதெல்லாம் இருக்குண்ணா அதனால வந்து ஆமாம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்திருக்காரு ஏன் இது முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணுறாருன்னா போனோன்னு டப்புன்னு அவுட் ஆகிட்டாருன்னா நான் தான் அப்படியே சொன்னேன் அப்படின்றப்பல அதெல்லாம் இல்லைல்ல உங்கள் ஃபேன்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இதுமாரி செல்வண்ணன் எங்கே ஏன் செல்வண்ணன் வரல நிறைய பேர் கேட்குறாங்க நான் தான் சொல்லிட்டேன் செல்வண்ணன் வருவார் இந்த வாரம் வந்து கலக்குவாருன்னு சொல்லியிருக்கேன் அதேமாதிரி நீங்கள் வந்துட்டீங்க இந்த வாரம் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கோசரம் ஒரு 4-5 6 அடிச்சு விடுங்க உங்ககிட்ட தான் இருக்குது பார்த்து முடிச்சு விடுங்க ஓகேப்பா உண்மையிலே செல்வண்ணன் நல்லா ஆடக்கூடிய அண்ணன் தான் பார்ப்போம் நம்ம பேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பசங்க வந்து காலையில் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டோம் பார்ப்போம் வரலாம் செதுக்கிட்டு செல்லம் ஓவரா போட்ட நீ எப்பா என்ன சொல்கிறதுனே எனக்கு வார்த்தை இல்லைடா அந்த அளவுக்கு போட்டு கலக்கிட்ட நீ ஆமாம் உண்மையிலே வந்து தெரிக்க விட்டேன் ஆனால் பட் உனக்கு ஒரு ஓவர் தான் குத்து ட்ரை பண்ணாங்க எனக்கே ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இன்னைக்கு வந்து வெயிட்டு காட்டுறியா அப்போ யாருன்னு காட்ட போகிறேன் இல்லை அவன் சொல்லி அப்போ வந்து சொல்லியிருக்கான் இந்த வாரம் பாருங்க நான் என்னோட வெயிட்டு காட்டுறேன்னு இருக்கேன் வெயிட் இல்லைன்னு அது அவனுக்கும் தெரியும்
சும்மா சும்மா செல்வன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அடே எங்கள் அப்பா 4ங்க. வாட் எ மேன். கைஸ் அண்ணன் முதல் பாலே தூக்கி 4 எக்ஸ்ட்ரா போல், ஒரு வைடு ஒரு 4. அடா 5 ரன் எக்ஸ்ட்ரா போல். அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6ஆ 4ஆ? அடே எங்கள் அப்பா சொன்னலாம் பார்த்து கைஸ் பாருங்க, சூரியகுமார் யாரோ ஷாட்டு 4. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இது தாங்க அண்ணன் வேணுன்றது. பாருங்கள், இந்த மாதிரி ஷாட்லாம் வந்து நீங்கள் போன வாரம் பார்த்துட மாட்டீங்க, இந்த வாரம் காட்டுறோம் பார்த்தீங்களா. அதான் அண்ணன் வந்தாலே வந்து 360 டிகிரியில் அடிப்பாப்பில். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பேர் வந்து பிரசாந்த். பார்ப்போம் இவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இந்த பாலை 6ஆ 4ஆன்ட்டு. அடே எங்கள் அப்பா அற்புதமான ஷாட்டு. பட் அங்கே ஃபீல்டர் தத்துட்டார். பேட்ஸ்மேன் பேர் செல்வண்ணா. பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. அடே எங்கள் அப்பா மறுபடியும் அதே ஷாட்டு. ஏபிடி வில்லியர்ஸ் மாரி அடிச்சாப்பில் பின்னாடி 4. பிரசாந்த், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அடே அற்புதமான ஷாட்டு. பட் கீழே ஃபீல்டரு அவுட்டுங்க. டீமை வச்சு கூட ஓட்ட முடியாது, எங்கிருந்து பேய் ஓட்டுறது. அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். பேட்ஸ்மேன் பேர் கௌதம். போடுறான். ஐயோ மிஸ் ஃபீல்டிங்கு. அவுட்டா? அவுட்டுங்க. அண்ணன் வந்து இங்கே பாருங்க வித்தியாசமாக ஆடுறாரு. தயவுசெய்து இதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. இங்கே பாருங்க வித்தியாசமாக ஆடுறாப்புல. அடே எங்கள் அப்பா சொன்னனா அவுட்டு. நான் பேர் வந்து பிரேமண்ணா. பார்ப்போம் 6ஆ 4ஆ ரிவேஷிப்பு. அடடா அற்புதமான ஷாட்டுங்க 6. அடுத்த பேட்ஸ்மேன் பேர் வந்து பிரேமண்ணா, அடிக்கக்கூடிய பிளேயர் தான். பார்ப்போம் 6ஆ 4ஆன்ட்டு ரிவேஷிப்பு. அடடா மறுபடியும் ஷாட்டு 6ங்க. 6. இது வரைக்கும் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ஓவர் வந்து 48 ரன்னு போயிருக்கு. உண்மையிலே வேறு லெவலில் ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 ஓவர் தான் இருக்குது. ஏன்னா 8 ஓவர் மேட்ச்சு 3 ஓவர் தான் இருக்குது. இந்த 3 ஓவரில் ஸ்கோர் எவ்வளோ அடிக்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம சேஸ் பண்ண முடியும். பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். பேட்ஸ்மேன் வந்து பிரேமண்ணா. பார்ப்போம் 6ஆ 4ஆன்ட்டு. அடே எங்கள் அப்பா ரிவேஷிப்பில் 6ங்க. எங்கேயோ போய் லேண்ட் ஆயிடுச்சு 6. பேட்ஸ்மேன் பேர் வந்து மணி. பார்ப்போம் இந்த பால் 6ஆ 4ஆன்ட்டு. போடு கேப்பு 4ங்க. நம்ம டீமில் ஒருத்தர் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுகிறாரு. அங்கே பாருங்களேன், தெரியுதா? அதை பாருங்கள், பின்னாடி பாருங்கள், இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாரு. அதை பாருங்கள், அவர் பேர் வந்து அப்பு. தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுகிறாப்புல. நம்மளை இறக்கி கொடுவாங்கன்ட்டு ரொம்ப நேரமாக அவனும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிறான். யாருமே அவனை பார்க்கல. டீமுக்கு ஏன் கேளுங்க, டீம் கேப்டன் வாய்ப்பு கொடுக்குறது இங்கே தான் உட்காந்துக்கிறாப்புல. அவன் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் பாருங்கள். இந்த பால் பேர் பேட்ஸ்மேன் பேர் மணி. இந்த பால் 6ஆ 4ஆ? அடே எங்கள் அப்பா போயிருக்க வேண்டியது, பட்டு நீட் ஆகலை. டபுள் அவுட்டா இல்லையா? இல்லைங்க, நாட் அவுட்டு. அவுட்டா தெரியல. டீம் கேப்டன் ஏந்து போகிறாரே. அவுட்டுங்க. பேட்ஸ்மேன் பேர் மணி. 6ஆ 4ஆன்னு பார்ப்போம். போடு. ஐயோ இங்கே இருக்காங்களா ஃபீல்டரு. அவுட்டுங்க. லாஸ்ட் ஓவர் பார்ப்போம். கேப்டன் தினேஷ் ஆடுறாப்புல. 6ஆ 4ஆன்னு பார்ப்போம். ஆடே எங்கள் அப்பா 6ங்க. உண்மையிலே கலக்கிட்டாப்பில். ஏன்னா 6 பாலுமே 6 அடிக்கணுங்க. ஏன்னா டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்த பால், இந்த பால் எங்கே போய் பார்ப்போம். 6ஆ 4ஆன்ட்டு. ஆடே எங்கள் அப்பா 6ங்க. அடாடா கலக்கிறாப்பில்லையே கேப்டனு. 2 6 கலக்கிட்டாப்பில். டீம் கேப்டன் வந்து 2 6 அடிச்சிருக்காப்பில் தொடர்ந்து. 6 பாலில் 2 6. இன்னும் 4 பால் இருக்குது. 4 பாலும் 6 போனால் தான் கரெக்டாக இருக்குங்க. போடு ஹைட்டு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, கீழே ஃபீல்டர் இருக்காங்க. பால் மிஸ்ஸு. 2 ரன் அழித்துறாங்களா? பரவாயில்ல, 2 ரன் அழித்துட்டாங்க. இப்போ டீம் கேப்டன் அடுத்த பால் எங்கே போதும் பார்ப்போம். 6ஆ 4ஆன்ட்டு. சிங்கிளா? கேப்பு 4ங்க. லாஸ்ட்டு பால், டீம் கேப்டன் எங்கே அடிக்கிறான்னு பார்ப்போம். அடே எங்கள் அப்பா 6ங்க. ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 86 அடிச்சிருக்கோம். டீம்ல 2 கரெக்டாக என்ன பண்ணுறாரு இவர். நல்லா பார்ப்போம், நல்லா ஆடி இருக்காங்க. தம்பியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்பையருக்கு பேக் சைடில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாப்புல. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஆதாரம் இருக்குது. அதான் வீடியோ எடுத்து காட்டுறேன். பார்ப்போம் வாங்க, மீட்டிங் போட்டிருக்காங்க.
வாயா மீட்டிங் கூப்பிடுறாங்க. மீட்டிங் ப்ரோ வாங்க மீட்டிங் கூப்பிடுறாங்க. போங்க. மீட்டிங் நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. நீங்க மீட்டிங் வான்னு மீட்டிங் கூப்பிட்டு எல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன லைன் வந்து போடு அப்படியே போடு. கொஞ்சம் பேட் பிச்னா கூட ஆடி போலாம். நல்லா கட்டிட்டோம். ஒன்றும் பேசி போட்டிருக்காப்புல. ஓகே, 2 வந்துருச்சு. பவுலிங் தான் போடணும். கௌதம் அப்பு நான் சாப்பிட்டு தாங்க. பார்த்து 2 வந்துருச்சு. செகண்ட் ஹாஃப் சாப்பிட்டு ஃபுல் டாஸ் போடுவாங்க. 6 போயிட்டுனா அடுத்து யோசிச்சு நீங்கள் போடுங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க வேணாம். உங்கள் கையில் நீங்கள் பால் இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் மீட்டிங்கில் சிரிச்சுன்னு இருக்கிறாங்க பாருங்க. A few moments later. ஃபஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்க வந்து பவுலிங் போட்டு சூப்பராக நிப்பாட்டானுங்க. 86 ரன் அடித்தோம். நம்ம பசங்க பவுலிங் வந்து சும்மா சூப்பராக போட்டு நிப்பாட்டானுங்க. செகண்ட் மேட்ச்சில் டாஸ் போட்டோம். பட் அவங்க வந்து டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் எடுத்துக்கிறோன்ட்டாங்க. நம்ம வந்து ஃபீல்டிங் தான் பார்த்துட்டு எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிடான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். கேப்டன் மேட்ச் வின் பண்ணிட்டோன்னா சொல்லுங்கள் ஏதாவது. பார்த்தீங்களா இதுதான். ஆனால் அதான் இப்போ ஒரு மேட்ச்னா ஜாலியாக இருக்கணும்ல. ஆமாம், 3 ஓவர் வச்சுவாங்க, 5 ஓவர் வச்சு சொன்னாங்க. ஆமாம் சொன்னார் அடிக்க முடியாது, கண்டிப்பாக நான் வின் வாடான்னு சொல்லி. கேப்டன் எப்பயுமே ஒரு பதட்டத்திலே இருக்காருண்ணா. 3 ஓவர் வச்சுவாங்க, 5 ஓவர் வச்சுவாங்க, அடிக்க முடியாப்பா. நல்ல ஸ்கோர் 80 நல்ல ஸ்கோர். வா பார்க்கலாம். ஆமாம் கரெக்டு தானே. நம்பர் ஆமாண்ணா உண்மையிலே நான் கூட பசங்க சூப்பராக நிப்பாட்டானுங்க. ஈஸி வின்னு தான். நல்ல ஸ்கோர். அவங்க அடிக்கிறோம் இல்லை, நம்ம லாஸ்ட் டைம் போட்டுக்கலாம். எல்லா ஃபுல் டாஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாண்ணா நல்லா கரெக்டாக லைன் கரெக்டு. யார் இது பேட்டிங் அண்ணா? அவுட் ஆயிட்டு பாருங்க காய்ஸ், அவன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். ஆள் எப்படி சிரிக்கிறான் பாருங்க. பார்த்தீங்களா ரொம்ப அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. ஓடி வர அப்போ விக்கெட். உனக்கு விக்கெட் தானே எடுத்தலாம் இல்லையா? ரன் அவுட்டு. ரன்னிங்ல முன்னாடி போறலண்ணா. அதானே. ஆமா அதான். ஐயோ நாளைய மாட்டிக்கிறே வாயால. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. பேசுனா திடீர்னு அண்ணனை பற்றி விட்றாடுங்க. எனக்கு அதான் தெரியல காய்ஸ். ஆனால் திடீர்னு வந்து அண்ணனை பேசுங்கன்ட்டாங்க. அண்ணன் பயங்கரம் பேசுவாப்பில். குபாரால சிரிக்கிறாப்புல. எது நல்லா போட்டோமோ அதே லைன் பண்ணி அவங்களை எப்படி 60 ரன்னுக்கு போடுங்கடா. 60 ரன்னுக்கு போடுங்க. ஈஸியாக ஆட்டு போகலாம். 60 ரன்னுக்கு போட்டிங்கன்னா 70-80லாம் வேணாம். 60 ரன்னுக்கு போடுங்க. 60 ரன்னுக்கு போட்டிங்கன்னா நம்மளும் அழகாக நின்று ஆட்டு போயிடலாம். ஓகே, யார் பேட்டிங் பண்ணல இந்த வாட்டி வந்து ஒழுங்காக பண்ணுங்க. அவ்வளோதான். இல்லை இந்த மேட்ச் மேட்ச் பார்த்துக்கோ. அதான் தப்பு பண்ணி சான்ஸ் எல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகுது. மேட்ச் பண்ணால் அதுக்கப்புறம் இதாகுது. அதான் கரெக்டு தான். அது கரெக்டு தான். ஆமாம் ஆமாம். பேட்டிங் வந்து வின் பண்ணணும்னு சொல்கிறாருல சார் செல்வண்ண. அது எதனால போன மேட்ச் வந்து நல்லா ஆட்டாப்புல 2 போர் 3 போர் சிக்கல் ஆட்டாரா. அதனால மேட்ச் வின் பண்ணணும்னு பாருங்கன்னு சொல்றாரு. இது புரியுதா இல்லையா? அடுத்து பேட்டிங் ஆடணும்ல. அதனால அடுத்த பேட்டி கண்டிப்பாக பேட்டிங் கொடுக்க மாட்டான் அவருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் இல்லை. வின் பண்ணணும்னு சொல்லிட்டார்ல. அவன் மைண்டில் செட். அவனே சின்ன பையன். அவன் மைண்டில் போய் இது பண்ணிட்டாப்புல வின் பண்ணணுன்ட்டு. இப்போ என்ன பண்ணுவான் அடுத்தது? செல்வனே நல்லா ஆடுறாரு, அவரே போன மேட்ச் ஆனால் மறுபடியும் இறக்கிக்கொள்ளான்னு. இறக்கிக்கொண்டா நம்ம அண்ணன் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாது. புது கேப்டன் பாருங்க காய்ஸ். செல்வண்ணா எப்படி பேட்டிங் ஆட போகிறாங்க இல்லை காட்டுறேன். அது நான் சொல்ல போகிறேன். செல்வத்துக்கு பேட்டிங் கொடுக்க கண்டிப்பாக. அது வேணா பார்த்துக்க. அப்போ இவ்வளோ பேசுறதெல்லாம் வேஸ்ட்டா? அதெல்லாம் நாடிதான் காய்ஸ். பாப்போம், வெயிட் பண்ணுங்க. A few moments later. எங்கள் அம்மா வேற சீக்கிரம் சொன்னாங்க, வேலு கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. என்னம்மான்னு கேட்டேன். வரும்போது வானகரத்தில் மீன் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னாங்க. நான் டீம் கேப்டன் ஏற்றே ஃபோன் பண்ணிட்டேன். இங்கே பாரு டீம் கேப்டன் 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். போன வாரம் 12 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. போனால் மீன் வந்து எங்கள் அம்மா ஆயிரத்துக்கு மணி 3-4 ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் இந்த வாட்டி சீக்கிரம் 2 மேட்ச் வின் பண்ணினோன்னா 2 மேட்ச் வின் பண்ணுறோம் எவ்வளோன்னா போல். ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ண சொன்ன மாரி செகண்ட் மேட்ச் வந்து வின் பண்ணுவோமானே டவுட்டில் வந்து டீம் கேப்டன் முடிவு பண்ணா போல். ஏன்னா 29 ரன்னு கொடுத்தா போல். மொத்தம் 128 ரன் ஆகிப்போச்சு. போன மாதிரி தான் இன்றைக்கும் வந்து 4 மணி தான். மொதல் ஓவர்லேயே ரன்னு கொடுத்த மாதிரி கேள்விப்பட்டேன். இல்லை முதல் ஓவரில் வந்து ஒரு தம்பி வந்துருக்காப்புல கௌதம்னு. ஓரளவுக்கு கம்மியாக தான் கொடுத்தாப்புல. சரி அவர் வந்து ஓகே 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 விடுங்க. அவர் வைஸ் கேப்டனு சரியாக போடலை. ஆனால் டீம் கேப்டன் ரொம்ப விரியோடு இருந்தாப்புல. ஜெயிக்கணும்னாப்புல.
கஷ்டப்பட்டு இந்த மேட்ச் ஜெயிக்கணுமாவே எனக்கு ரொம்ப சந்தேகமாகி போச்சு. அது தவிர்த்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் செல்வன் ஒருத்தருக்காரு. வேர்வை சிந்தி ஃபீல்டிங் நின்று பார்த்துருப்பீங்க. ஆனால் ரத்தத்தை சிந்தி ஃபீல்டிங் நின்று பார்த்தது கிடையாதுல்ல. அது நான் காட்டுறேன். குணத்தில் இன்னும் உட்காந்துருக்காப்புல. நான் உங்கள் குணத்தில் காட்டுறேன் பாருங்கள். வேர்வை சிந்தி பார்த்துருப்பீங்க. இப்போ ரத்தத்தை சிந்தி ஒரு இது பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், ஃபீல்டிங் பாருங்கள், காட்டுங்க. இதுதான் பார்த்துங்க. என்ன ஒரு கேட்ச் தெரியுமா கைஸ்? ரத்தத்தை சிந்தி வந்து அண்ணன் வந்து ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. அது மீறியும் டீம் கேப்டன் வந்து 29 ரன் குத்துருக்கா. 30 ரன்னா பார்த்துக்க, 30 ரன் குத்துருக்கா போல. நல்லா வாய் மட்டும் பேசுது, வரும்போது ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். ஆனால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த அளவுக்கு ரத்தம் சிந்திருக்கேண்ணா. டீம் ஸ்கோரு 108. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி சிங்கிள். அடுத்த பேட்ஸ்மேன் பேர் வந்து பிரசாந்த். பார்ப்போம் 6 ஆஃப் 4 பார்ப்போம். ஆரே எங்கள் அப்பா ஸ்ட்ரைட்டுங்க, லேண்ட் ஆகுது தெரியுதா? 6. இந்த பால் 6 ஆஃப் 4 பார்ப்போம். ஷாட்டுங்க 6. 2 6 தொடர்ந்து. இதேமாரி 6 தான் வச்சா தான் வின் பண்ண முடியும். ஏன்னா 108 ரன்னு. அடுத்த பால், இந்த பால் பிரசாந்த் எங்கே போதும் பார்ப்போம். 6 ஆஃப் 4 பார்ப்போம். ஷாட்டுங்க 6. 7 ஓவர்ஸ் இருக்கு. ஓ ஆமாம், ராமண்ணா கேட்டுங்க வின் த மேட்ச்னு சொல்லிக்கிறாப்புல. பார்ப்போம் ரைஸ். அடுத்த பால் பேட்ஸ்மேன் பேர் மணி. பார்ப்போம். இந்த பால் 6 ஆஃப் 4 பார்ப்போம். பேட்ஸ்மேன் பேர் வந்து பிரேமண்ணா. 6 அவுட்டா? அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 ஆஃப் 4 பாடே எங்கள் அப்பா 6. நியூ பேட்ஸ்மேன் 6 வச்சிருக்காப்புல. அடுத்த பால், இந்த பால் பார்ப்போம். 6 ஆஃப் 4 ஷாட்டு. ஐயோ மிஸ் ஃபீல்டிங்க. இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிச்சே ஆகணும். 108 ரன் டார்கெட்டு. பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த் இருக்காப்புல. ஷாட்டுங்க 6. அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 ஆஃப் 4 ஷாட்டுங்க. ஹைட்டு எங்கேயோ போச்சுங்க பால். 6. நியூ பேட்ஸ்மேன் பார்ப்போம். 6 ஆஃப் 4 போல்டுங்க. இந்த பால் பார்ப்போம். 6 ஆஃப் 4 டீம் கேப்டன் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆடே எங்கள் அப்பா எங்கேயோ போயிடுச்சுங்க. 6. கொடுத்த ஓவரில் ரன்னை வந்து இவனே நானே அடிச்சிட்றேன் அப்படின்றான். அவன் ஓவரில் அவனே கொடுத்தா ரன்னு, நானே அடிக்கிறேன் டாப்பில். கைஸ் இப்போ ஒரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, 4 ஓவருக்கு 59 ரன் அடிச்சிருக்கோம் டீமு. உண்மையிலே பேட்டிங் வந்து பிரசாந்த் வந்து 4 6 அடிச்சுருக்காப்புல. இன்ன வரைக்கும் டீம் கேப்டன் ஆடிட்டு இருக்காப்புல. அவரும் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இன்னும் 4 ஓவருக்கு 40 ரன் அடிக்கணும். பார்ப்போம் வின் பண்ணுறோமா இல்லைன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் டஃப்பாகவே போயிட்டுருக்கு கேமு. பாருங்கள். பிரசாந்த் பேட்ஸ்மேன் அடிக்கிறார். பார்ப்போம். அடுத்த பால். அடே எங்கள் அப்பா 6ங்க. பிரசாந்த் கலையின்னு இருக்காப்புல. இந்த மேட்ச்சில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 6 வச்சிருப்பாப்புல. பிரசாந்த் ஆடிக்கொண்டிருக்கிறார். பார்ப்போம். அடுத்த பால் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். 6 ஆஃப் 4 பார்ப்போம். போடு எங்கேயோ போயிடுச்சுங்க. 6 6 நல்லா ஆடி கொண்டு வர்றாங்க பிரசாந்த் மட்டுமே. பார்த்தீங்கன்னா வந்து இது 7வது 6ன்னு நினைக்கிறேங்க கைஸ். அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 ஆஃப் 4 அடேங்க அப்பா என்னங்க எம்எஸ் தோனி மாதிரி அடித்தான் அந்த ஷாட்டு. 6. அடேங்க அப்பா டீம் கேப்டன் தான் சும்மாவா கலக்கிட்டாப்புலையே. அவர் ஓவரில் குத்தாப்புல ஒரு 30 ரன்னு. ஆனால் அவரே பேட்டிங் ஆடி சரி செய்கிறாப்புல. கலக்கிட்டாப்புல கேப்டனு. அடுத்த பால், இந்த பால் 6 ஆஃப் 4 பார்ப்போம். அடேங்க அப்பா மறுபடியும் 6ங்க. 6. அடடா கேப்டன் கலக்கிறாப்புலையே. 2 ஓவருக்கு 5 ரன் அடிக்கணும். பசங்க சும்மா வெறித்தனமாக ஆடிட்டுருக்கானுங்க. உண்மையிலே கலக்கிட்டானுங்க. டீம் கேப்டனும் சரி 2 6. அதுவும் பிரசாந்த் கிட்டக்கிட்ட அவரே வந்து ஒரு 10 6 வச்சுருப்பாப்புல. வேறு லெவலில் போயின்னு இருக்குதுங்க. அடுத்த பால் பார்ப்போம். இந்த பால் 6 ஆஃப் 4 அடே எங்கள் அப்பா போயிடுச்சு. ஓ ட்ரா மேட்ச்சு. இன்னும் 1 அடிக்கணும். அடுத்த பால், இந்த பால் எங்கே போகணும் பார்ப்போம். 6 ஆஃப் 4 அடே எங்கள் அப்பா சிங்கிள். மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோங்க. சூப்பர் பேட்டிங்கு. ஜெயிச்சிட்டோம் மாறா.
இதுதான் பர்ஃபார்மன்ஸு. அவன் அவ்வளோ நேரம் வந்து டல்லாக இருந்தான் மூஞ்சை வச்சுக்கின்னு 108 ரன் போச்சு அப்புறம் வின் பண்ண போகிறேன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் பாருங்க. சரி வாங்கி பசங்களை போய்ட்டு வாழ்த்திட்டு வந்துடுவோம். 10 6 வேறு லெவலில் அக்கா பாருங்க. ஹல்க்கு தாங்க கை கொடுத்தான், கலக்கிட்டான் ஹல்க்கு பேட் மட்டுமே. ஓகேடா அப்புறம் சூப்பரா பிரசாந்த். மேட்ச் வின் பண்ணிட்டோம். வேறு லெவலில் இருந்தது. இந்த வாட்டி வந்து நிறைய வாட்டி இந்த டீமோட மேட்ச் வந்து நாங்கள் தோற்றுருக்கோம். பட் டீம் கேப்டன் வந்து எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னா டீமில் இருக்கவங்க 11 பேருமே வந்து வின் பண்ணி ஆகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் கேம் ஆடணும். உண்மையிலே ஜெயிச்சிட்டோம். அதுவே ரொம்ப சந்தோஷம். ஆப்போனன்ட் டீமும் சரி அவங்களும் சூப்பராக விளாண்டாங்க. பேட்டிங்லாம் வந்து ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து லாஸ்ட் ஓவர்லாம் செம்ம அடி அடிச்சிட்டாரு. வேறு லெவலில் இருந்தது கேமு. பிரசாந்த் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட உங்கள் 6 வந்து எடுத்துட்டேன். வேறு லெவலில் இருக்கும். போடுறேன் சொன்ன மாதிரி வின் பண்ணேன். ஆமாம், ஏன்னா கண்டிப்பாக போன வாரம் சாத்தம் இந்த வாரம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் 10 6 இல்லை வேறு லெவலு. பாரு வீடியோவில் இருக்கும். A few moments later. 3வது மேட்ச்சு டாஸ் போடுறாரு. அதுதான் இல்லை என்னென்ன பண்ணுறாரு பார்ப்போம். கேப்டனு கேப்டன் மூஞ்ச பாரு. கேப்டன் என்னாச்சு? டாஸ் வின்னா அதே மூஞ்சி அப்படி வச்சு நிற்கிறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 மேட்ச் வின் பண்ணி 3வது மேட்ச் வந்து டாஸ் போட்டோம். டாஸ் போட்டு பேட்டிங் டீம் கேப்டன் எடுத்துனாரு. அதனால் பசங்க வந்து இப்போ பேட்டிங் ஆடிட்டுருக்காங்க. வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நீங்களும் ஃபுல்லாக கேம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரன்னிங் ஒரு ஸ்டைலே தெரியும் அது யார் பேட்டிங் ஆடுறதுன்னு. அதான் நம்ம யூடியூப் செலிபிரிட்டி. நான் போஸ் பேட்ஸ்மேன் எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு ரன்னு. ஃபீலிங்லாம் ரொம்ப டைட் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே ஒரு பெரிய பிளேயர் தான் போல இருக்குது. இவ்வளோ நாள் அவர் கையில் ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க விட்ருக்காங்க பாருங்க. இன்னமும் ஃபீல்டிங் அவங்களுக்கு எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் இருக்கிற 10 பேரையும் பின்னாடி வச்சுருக்காங்க பவுலரை தவிர. ஆஹா வாவ். அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ஃபீல்டிங் இல்லை, கரெக்டாக அந்த இடத்த நோக்கி அடிச்சிருக்காரு. அண்ணா இது பதிவாளண்ணே. ஆமாம் பாருங்க திரும்பி ஃபீலிங்லாம் டைட் பண்ணுறாங்க. எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. குட் ஷாட். அக்ரேஷனை பாருங்கள். ரன்னிங்கில் கூட அக்ரேஷன் தான் அண்ணன்ட்ட. இவ்வளோ நாள் இந்த புள்ளைய வீடியோ எடுக்க விட்டு கையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அருமை. ஆஹா காற்று இழுத்துட்டா 6. இவர் கேட்சை உயிரை கொடுத்து எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கேட்சை ட்ராப் பண்ண அதுக்கப்புறம் அந்த டீமை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாருன்னு தெரிஞ்சிருச்சு. சரி விடுங்க. உங்கள் கேட்சை அவங்க இந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுத்து எடுக்கிறாங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும்ல. தெரிஞ்சிருக்கோம். இவரை முதல்ல விக்கெட் எடுத்துருக்கணும். எவ்வளோ தெரியாமல் ஒரு 6 போயிடுச்சு அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக தலையை வர எடுத்துட்டு எனக்கு கேட்சு பிடிச்சது கூட பிரச்சனை இல்லை. அவர் அங்கேயே நின்று தருப்பார். எனக்கு அதான் ஒன்றும் பயமாகி போச்சு. அவுட்டாக இல்லை 6 ஆண்டு. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு தானே அதே போஸ்டில் நிற்கிறாங்க. கரெக்டு. பட் நல்லவே நான் அந்த ஆச்சு பாலை வேஸ்ட் பண்ணல. ஒரு 6 மீதி எல்லா பாலுமே சிங்கிள். ஒரே ஒரு பால் மட்டும் தான் கேட்ச்சு. பாப்பா அடுத்த பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காரு. ஷாட்டு 6. நம்ம டீம் புதுசாக வந்திருக்காப்புல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆடினாப்புல. அதேமாரி ஒரு பவுலிங்லாம் வந்து சூப்பராக போட்டாப்புல. பேட்டிங்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸு. மேட்ச் வின் பண்ணதுக்கு காரணமும் இவரும் ஒரு ரீசனு. பக்காவை பாட்டு பாலை போட்டு எடுத்துட்டாப்புல. உண்மையிலே வேறு லெவலு. நாங்கள் ஒரு 6 போயிட்டுக்குது. ஆனால் உண்மையிலே தம்பி வேறு லெவலே கலக்கிட்டாப்புல. கைஸ் அப்பு பேட்ஸ்மேன் பார்ப்போம். ஐயோ என்னங்க இது ஃபீல் பண்ணி போகிறான் பாருங்க. பேட்டிங் இல்லை பேட்டிங் தரலன்னு பார்க்குறான். பேட்டிங் வந்து அவுட் ஆகிட்டு போகிறான். ஷாந்த் பார்ப்போம் இந்த பால் எங்கே போகுதுன்னு. அப்படியே எங்கள் அப்பா கேப்பு 4.
ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். ஸ்கோர் வந்து 45, 4 ஓவருக்கு. இன்னும் 2 ஓவர் தாங்குது, 6 ஓவர் மேட்ச்சு. பார்ப்போம். ஐயோ, நல்ல ஹைட்டு, கீழே ஃபீல்டர் இருக்கார். கேட்சி. அடுத்த பால். இந்த பால் பேட்ஸ்மேன் எங்கே அடிக்கிறாருன்னு பார்ப்போம். 6 4 அவுட்டு. பேட்ஸ்மேன் பேர் மணி. 3வது மேட்ச்சு, 6 ஓவர் மேட்ச்சு. பார்ப்போம். ஷாட்டு எங்கேங்க பால்? அடேங்கப்பா, எங்கேயோ போயிடுச்சுங்க. 6. இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4 ஷாட்டு 6ங்க. அடுத்த பாலும் 6 அடிக்கணும். லாஸ்ட் ஓவரு, 6வது ஓவரு. அடடா, அற்புதமான ஹைட்டு, கீழே வந்து ஃபீல்டரையும் தாண்டி போயிடுச்சா. 6. நல்ல ஷாட்டுங்க. தொடர்ந்து ஒரு 3 6 வேறு லெவல் பண்ணிட்டாப்புல மணி. காய்ஸ், அடுத்த பால். இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 6 4 அடடா, அற்புதமான ஷாட்டு. 6 வெளியிலங்க. 6 கலக்கிட்டாப்புல மணி. மொத்தம் ஒரு 5 6 அடிச்சிருப்பாப்புல. 6 ஓவரு 76 ரன் அடிச்சிருக்கோம். 6 ஓவர் மேட்ச்சு, 3வது மேட்ச்சு. கேப்டன் கையில் தான் இருக்குது. பவுலிங் எப்படி போட போகிறாரு, எப்படி கொடுக்க போகிறாருன்னு தெரில. ஆனால் போன மேட்சோட இதை மாற்றுவாருன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் வந்து கொடுத்தாருன்னு கேப்டன் வந்து கொடுத்துட்டாப்புல. 6 பால் 30 ரன்னு. அதால் தான் 108 ரன் வந்து டஃப்பாக போச்சு. இந்த மேட்ச் தயவுசெய்து இவர் டஃப்பாக போச்சு. ஏன்டா 6.2 பால்ல ஜெயிச்சிருக்கோம். ஏன்டா தயவுசெய்து அந்த ரன்னு ஜெயிச்சிருக்காங்க, அது யோசிங்க. ஆமாம், தயவுசெய்து நல்லா போடு. இப்போ பால் போட்டால் கேட்ச் கரெக்டாக பிடிப்பாங்களா எல்லாரும்? அது வந்து என்ன மட்டும் விட்டுரு. மீதி பேரை வந்து யாரோ நல்லா போடுறாங்களா இல்லையா, கேட்ச பிடிக்கிறாங்களா அவனை கேட்டா. நீ ஒரு ஆள் மட்டும் தான் விட்டுருக்கு இந்த மேட்ச். டேய், அது எவ்வளோ லாங் தெரியுமாடா? சரி, அது சொல்ல மக்கள்கிட்ட சொல்ல. அவங்கள்ட்ட அது மக்களே, நான் 6 லைனில் நிற்கிறேன். அந்த பால் இங்கே வருது. சரி, டீமுக்காக கொஞ்சம் ஓடி வந்து பிடிக்கலான்னு ட்ரை பண்ணால் அது பால் கையில் போட்டு போச்சு. அது நானா காரணம்? நான் கூட ரன் அவுட் எடுத்து கொடுத்துட்டேன் அந்த பாலை. உங்க தொழிலை விட்டுட்டு டீமுக்காக ஃபீல்டிங் பண்றாங்க சொல்றாங்க. இவ்வளோ சொல்றாங்க. ஒரு மனுஷன் ரத்தத்தை சிந்தி உக்காந்துக்கிறா போல. அவரெல்லாம் என்னடா சொல்லுவேன்? ஏண்டா அதான் பாசிட்டிவ் மைண்டில் பாடுற அந்த மேட்ச் ஜெயிக்க வச்ச காரணமே அதான். ஆமாம், ரத்தத்தை சிஞ்சிட்டு உக்காந்துக்கிறா போல. சரி காய்ஸ், 3வது மேட்ச்சு 76 ரன் 6 ஓவருக்கு. நம்ம டீம் எப்படி போட்டு நிப்பாட்டுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். ஓகே, சொல்லுப்பா. இன்னைக்கு பேட்டிங் செம பேட்டிங்னா. ஐயோ, என்னப்பா சொல்ற? அந்த மாதிரி ஷாட் யாரும் அடிச்சுக்கிறாங்க? அதுவும் கரெக்ட் தான்ப்பா. யாரும் கர்நாடகில இது வரைக்கும் யாருமே அடிச்சது இல்லைண்ணா. அடா ஆமாப்பா, அது யாரும் அடிச்சதும் கிடையாது. ஆனால் அடிச்சாலும் பார்த்தா முதல்ல நான் தான். ஆமாண்ணா, பச்சை போய் பேசுற. ஆமா, அது இருக்கும். அப்புறம் வேற அந்த போலிங் போட்டேன் பார்த்தியா? அது அந்த ஸ்டிக்கு பறந்தது பண்ணாங்க. ஆமா, ஸ்டிக்கே போயிடுச்சுண்ணா 4 லைனுக்கு. அது என்னோட ஸ்டிக்கு தான்ப்பா. ஏன்னா காமெடி இல்ல. வா உட்கார். பிரசாந்த் வந்து எதிர்பார்த்தா, பட் பரவாயில்ல, 2 6 அடிச்சாப்புல. அதை கற்று இது அவுட் ஆகிட்டு வந்துட்டாப்புல. ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்ப கலக்கிட்டாப்புல. எனக்கு என்னன்னு தெரிலங்க. இந்த வாரம் வந்து கலக்கிறது யாருன்னு பார்த்தா பிரசாந்த் தாங்க. நீ போன வாரத்துக்கு இந்த வாரம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தியானா? என்ன டிஃப்ரென்ஸ் வந்து நான் தான். டீமில் வந்தாலே ஜெயிச்சிரும். இது வரைக்கும் நம்ம டீமில் வந்து தோத்தே கிடையாது. போன வாரம் 2 நாள் முன்னாடி வரலையா? வரல, அதான் தோத்துட்டோம். எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். நான் நோட் பண்ணா பாரு, நான் அங்கே போனோமா எத்தனை கேட்ச் விட்டோம்? 5 கேட்ச் விட்டோம். நானே 2 கேட்ச் விட்டேன். ஆமாம், ஆனாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம். கரெக்ட். இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். எவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க பாருங்க. அதுதாங்க இன்வால்மெண்ட். டீமில் அவ்வளோ ஜாலியாக இருக்கணும். அண்ணன் வந்து செல்வண்ணன் பார்ப்போம். ரத்த சிந்தி வந்து ஃபீல்டிங் பண்ணிடுறாரு. இந்த மேட்ச் வந்து அதே மாதிரி ரத்த சிந்துறாரான்ட்டு பார்ப்போம். எங்கள் அப்பா அப்போ பவுலிங் வாய்ப்பு கேட்குறாரு. தினேஷே, அண்ணன் பவுலிங் வாய்ப்பு கேட்குறாரு, குத்துரு. தூங்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து. கேப்டன் வந்து தூங்க மாட்டான். ஏன்னா ஃபுல்லாக வந்து வெற்றியிலே முடிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள் சந்தோஷத்தை பாருங்கள். அந்த சந்தோஷத்தை இவ்வளோ நாள் வந்து அடக்க முடியல. 3 வின் பண்ணிடு. ஆமாம், 3-0. கேப்டன் சந்தோஷத்தை பாருங்கள். ஏன்னா காலைல நான் தான் பிக்கப் பண்ணி கூட்டின்னு வந்தேன். அதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா என் மூஞ்சில் தான் முடிச்சான். வெற்றி வெற்றி வெற்றி. கண்டிப்பாக தம்பி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், உண்மையிலே நாங்கள் மேட்சை வந்து தோற்றுருப்போம். அவ்வளோ அருமையாக போட்டான் தம்பி. அப்புறம் வந்து இவர் குருநாதர் அவர்கிட்ட தான் இல்லை, இது எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, வேற எதுவும் இல்லை. எங்கள் அண்ணன் தான் நான் கற்றுக்கிட்டேன். உங்கள் அண்ணன் கிட்ட கற்று என்ன பிரயோஜனம்? அண்ணனே சரியில்லையே இப்போ. வர ஏஜ் பாரா ஆகி போச்சுல. அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 மேட்ச்சு தொடர்ந்து 3 மேட்ச்சை வின் பண்ணிட்டோம். அதில் என்ன வேறு இவ்வளோ சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, இந்த டீம் வந்து பயங்கரமாக ஆடுவாங்க, ரொம்ப நல்லா ஆடுவாங்க. அதனால் இந்த டீம் கிட்ட வந்து நாங்கள் விளையாடி 3 மேட்ச்சுமே வின் பண்ணிட்டோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பிரசாந்த் லாஸ்ட் ஓவரு 6 பால் 11 ரன்னு சூப்பராக போட்டு நிப்பாட்டினாப்பில் பார்த்தீங்களா. ஆனால் வின் பண்ணிட்டோம். நான் தான் சொன்னேன், அண்ணன் தான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டு. வின் பண்ணுவோம் 3-0 முச்சு விட்டோம். செம்ம டீம். அது செம்ம டீமு, நல்லா இருந்தது. வேறு லெவலில் கேமு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஆமாம் காய்ஸ், இதில் இன்னொன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சும் நாங்கள் வின் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வின் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா
எங்களோட சீனியர் பிளேயர்ஸு. நான் இவ்வளோ நாள் ஜாலியாக விளையாட்டாக காமெடியாக போட்டிருப்பேன். இதுவுமே வீடியோலாம் பார்த்துருப்பேன் ஃபுல்லாக. நான் அது ஜாலியாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணுமே சொல்லிட்டு ஒரு ஜாலியாக ஒரு விளையாட்டாக வீடியோ போட்டிருந்தேன். பட் நாங்கள் வின் பண்ணதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா எங்களோட சீனியர் பிளேயர்ஸ் தான். இப்போ குமார் அண்ணன், ராமண்ணன், அப்புறம் செல்வண்ணன், இதுமாதிரி நிறைய அண்ணனுங்க இருக்காங்க. அவங்களாம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க, சேரப் பண்ணாங்க. நீங்கள் பண்ணுங்க, இப்படி பாலை போடு, இப்படி பேட்டிங் ஆடுங்க, இதை பண்ணுங்கள், நம்ம ஜெயிக்கலாம், 108னா ஒரு டார்கெட்டே இல்லை, நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வின் பண்ணோம். அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செல்வண்ணன் ஒரு பால் வந்து ரொம்ப டவுனில் வந்துச்சு. அவர் ஏஜுக்கு அவர் எகிரி கேட்சை பிடிச்சாரு. அப்போ தான் வந்தது யங்ஸ்டருக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம இன்னும் நல்லா ஃபீல்டிங் பண்ணோம், ஏன்னா நம்மளோட மெச்சூரிட்டியாக இருக்கும் அண்ணனே வந்து இவ்வளோ ஃபீல்டிங் நல்லா பண்ணுறாரு அப்படி முடிவு பண்ணி இப்போ இவங்களும் வந்து நம்ம டீமும் சரி ரொம்ப அருமையாக ஃபீல்டிங்கும் பண்ணாங்க. கேட்ச் நல்லா எடுத்தாங்க, நிறைய விக்கெட் எடுத்தாங்க, அதேமாதிரி பவுலிங் நல்லா போட்டாங்க, பேட்டிங்கும் சூப்பராக ஆடினாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி இருக்காங்களே சீனியர் பிளேயர்ஸு, இவங்களால தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் ஆடி வின் பண்ணியிருக்கோம் இந்த மேட்ச்சை வந்து. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இவங்களால சும்மா விளையாட்டு ஜாலியாக போட்டேன், பட் இதனால தான் நாங்கள் வின் பண்ணதுக்கு காரணமே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதேமாதிரி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.